குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம கண்ணு முன்னாடி கற்பனை செஞ்சு பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை வளாகம். அந்த காலத்து கட்டடம், பல வார்டுகள் இருக்கிறது. எங்கும் நிசப்தம் நிலவுகிறது. காரணம் என்னென்னா, ராத்திரி நேரம் 11 மணியை தாண்டிடுச்சு. ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு அமைதி நிலவக்கூடிய ஒரு நேரம். ஒரு பெண்மணி தனது கைகளில் மெழுகுவத்தி ஏந்திக்கிட்டு அந்த மருத்துவமனையை சுற்றி வர்றாங்க. ஒரு அறைக்கு வர்றாங்க, அந்த மெழுகுவத்தியை அணைக்கிறாங்க, படுத்து தூங்குறாங்க. இது ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, தொடர்ந்து நடக்குது. அந்த பெண்மணி யார்? அந்த பெண்மணிக்கும் மருத்துவமனைக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பெண்மணி அப்படி ஒரு ரோந்து புரிவதற்கான காரணம் என்ன? இது போன்ற கேள்விகள் நமக்குள்ளே வரும். முதல்ல அவங்க ஏன் அந்த மருத்துவமனையை சுற்றி வர்றாங்கன்னு பார்க்கலாம். நோயாளிகளுக்கு பல அசௌகரியங்கள் இருக்கும். ராத்திரி நேரம் வலியின் காரணமாக, உபாதையின் காரணமாக அவங்க தூங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கலாம். ஏதாவது தேவைகள் இருக்கலாம். கூட இருக்கக்கூடிய அட்டெண்டர்ஸ் மாதிரி வந்திருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கலாம். அவங்கள்ட்ட ஒரு டம்ளர் தண்ணி கேட்கணுன்னா கூட தொந்தரவு செய்ய ஒரு யோசனை பண்ணிட்டு அமைதியாக கூட இருக்கலாம். இது எல்லாம் கவனித்து எந்த நோயாளியாவது புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்காங்களாங்கிறதெல்லாம் கவனித்து எல்லாரும் நல்ல ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்ச பிறகு தான் இந்த பெண்மணி தூங்குவாங்க. அவங்களுக்கு தூக்கமே அதுக்கப்புறம் தான் வரும். அப்படி ஒரு பெண்மணி, அந்த மருத்துவமனைக்கும் அந்த பெண்மணிக்கும் என்ன தொடர்புங்கிற கேள்விக்கு இவங்க அந்த மருத்துவமனையில் தாதியாக வேலை செய்கிறாங்க, நர்ஸாக வேலை செய்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு நர்ஸ் தானான்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே வரும். பல நர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே நல்ல நோயாளிகள் மேலே அன்போட, கருணையோட, அக்கறையோட தனது பணிக்கான நேரத்தில் கரெக்டாக வேலை செய்யக்கூடிய நர்ஸு தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த பெண்மணி கூடுதலான கவனமும் அக்கறையும் அன்பும் பாசமும் பரிவும் கருணையும் கலந்த பெண்மணியாக இருக்காங்க. யார் அந்த பெண்மணி அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய பெயர் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்டார்கள். விளக்கேந்திய நங்கை என்று அழைக்கப்பட்டார்கள். ராத்திரியில் இப்படி விளக்கு ஏற்றிட்டு அந்த மருத்துவமனை சுற்றி வர்றதுனால அவங்களுக்கு அந்த பேர். இவங்க இத்தாலியில் 1820ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி பிறக்கிறாங்க. ஃப்ளோரன்ஸுன்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் தான் இவங்க பிறக்கிறாங்க. பல தலைமுறைகளுக்கு உட்காந்து சாப்பிடலாம். இவங்க எந்த வேலையும் செய்ய போகணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் கூட மனு குலத்திற்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வேட்கை இந்த பெண்ணுக்குள் இருக்கிறது. 31 வயசு வரைக்கும் அனுமதியே கிடைக்கல. ஒரு வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதியே கிடையாது. நமக்கு என்ன குறை, நீ எதுக்கு வேலைக்கு போகணும், நீ வேலை பார்த்து இந்த குடும்பத்துக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டு நிராகரிச்சுட்டே இருக்காங்க அவங்களுடைய பெற்றோர். இவங்க வீம்பா பிடிவாதமாக இருக்காங்க தொடர்ந்து. அதனுடைய பலனாக 31ஆவது வயதில் இவங்களுக்கு அனுமதி கிடைக்குது. நோயாளிகளையும் போரில் காயமடைந்தவர்களையும் கவனிக்கிறதுக்காக இவங்க வீட்டை விட்டு வெளியேறாங்க. சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையும் துறந்துட்டு வெளியாகி இங்கிலாந்தில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்தை பொறுத்த மட்டில் அந்த காலத்தில் தாதிமை தொழில், அதாவது நர்ஸு வேலை அப்படிங்கிறது மிக மிக அருவருக்கத்தக்க ஒரு தொழிலாக கருதப்பட்ட நேரம் அது. அதாவது சமூகத்தில் விரும்பத்தகாத பிரிவுகளை சேர்ந்தவர்கள் தான் இந்த தொழிலில் உள்ளே அதை கற்றுக்குவாங்க, தாதியராக பணியாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருந்த ஒரு காலகட்டம். தாதிமை பயிற்சி அப்படிங்கிறது அங்கே அப்போல்லாம் கிடையாது. நர்ஸு ட்ரைனிங் அப்படிலாம் கிடையாது. தாதியர்களுக்கான சம்பளமும் கூலிகளுக்கு கிடைக்கிற மாதிரி தான், கொஞ்சமாக சொற்ப காசு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தான் கிடைக்குமே தவிர, நோயாளிகளாக பார்த்து ஏதாவது காசு கொடுத்தா தான் உண்டே தவிர, சம்பளங்கிறது கூலி தொழிலாளிகளுக்கு கிடைக்கிறத விட கம்மியாக தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், சுத்தங்கிறது என்னன்னே தெரியாத ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் தாதிமை தொழிலை எடுத்து அந்த தொழிலுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்து வர்ற நேரம் அது. அந்த நேரத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் இந்த தாதிமை தொழிலில் நான் உள்ளே வரணும், இதில் பயிற்சி எடுத்துக்கணும், இதிலே தான் நான் வாழ ஆசைப்படுகிறேன் அப்படின்னு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு மனதிடம் அவங்களுக்கு இருக்கணும்.
ஏன்னா அப்போல்லாம் வந்து அருவருக்கத்தக்க ஒரு தொழிலாக கருதப்பட்டதுன்னா எல்லாரும் முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறதும், ரொம்ப அவங்கள ரொம்ப தரக்குறைவாக நடத்துகிறதும், இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு வந்த ஒரு காலகட்டம். அதெல்லாம் சராசரி பெண்களே பொறுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது செல்வ செழிப்பில் வளர்ந்த ஒரு பெண்மணி சகிப்புத்தன்மையோடு அங்கே அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருக்கணும்னா அவங்களுக்கு மிகப்பெரிய மனோதிடம் தேவைப்படுகிறது. அப்படி இருந்த ஒரு பெண்மணியாக ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் இருந்திருக்காங்க. அவங்க மருத்துவத்துறைக்கு என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் அவங்க சட்டத்திட்டங்களை உருவாக்குனாங்க, அவங்க இந்த சமூகத்திற்காக செய்த நல்லதெல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைக்கு சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.